ஹை மணி டாக்ஸ். இன்னைக்கு திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க போற படம் 3PHK. சரத்குமார், சித்தார்த், தேவயானி, மீதா ரகுநாத் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தினுடைய கதை, சரத்குமார் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். இவருடைய மகன் சித்தார்த் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்த பொண்ணு வந்து அதுவும் ஸ்கூல் படிக்கும். தேவயானி வீட்டில் இருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கும். யாருக்கு தேவயானிக்கு அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்து ஒரு சாதாரண ஷர்ட்டு பேண்ட்டோட கிளம்புவார். ஒரு தோளில் பையன் மாட்டிட்டு மெட்ரோவில் போயிட்டு இருக்கக்கூடியது. இவங்களுடைய வாழ்க்கை இப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் வீடு வாடகைக்கு போயிட்டு அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதனால் வந்து சொந்தமாக ஒரு 3 பெட்ரூம் உள்ள வீடு வாங்கிடணும் அப்படின்னு சரத்குமார் ஒரு முயற்சி எடுப்பார். இந்த முயற்சிக்கு சித்தார்த்தும் அதுக்கு அடுத்து அவங்க பொண்ணும் தடையாக இருந்தாங்களா, இவரால் வாங்க முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையை. இந்த படத்தில் வந்து ஹீரோ அப்படின்னு எந்த கேரக்டரையும் வந்து போர்ட்ரேட் பண்ணல டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். அங்கேயே அந்த படத்தில் நமக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஓகேவான படமாக இருக்கும், நம்ம உட்காந்து பார்க்கலான்னு. ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்த கதையும் சீனு தான். பட் ஆனால் இதில் சரத்குமாரும் அடுத்தது சித்தார்த்தும் தேவயானியும் மீதாவும் இவங்க நடிக்கும்போது அந்த சீனுக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு போயிடுறாங்க. ஒரு சின்னதாக ஒரு ரசிப்பு உருவாகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் வந்து சரத்குமாரை தேவயானி தவிர யாருமே ஓவர் டூ பண்ணல. இவங்க 2 பேர் தான் ரொம்ப வறுமையிலே இருக்கிற மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணு கீழே கருவளையெல்லாம் வச்சுட்டு நிற்கலாம். யாருமே அப்படி இல்லை. பட் டைரக்டர் வந்து நம்ம பார்த்து பழக்கப்பட்டதுனால ஒரு வறுமையாக இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தேவயானிக்கு அந்த மாதிரியான கெட்டப்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே எல்லாரும் சாப்பிட்ற ஃபுட்லேயுமே வைட்டமின் இருக்குது. நிறைய ஃபேஸ் க்ரீம்லாம் போடுறாங்க. யாருமே மேக்ஸிமம் இந்த மாதிரி கருவளையெல்லாம் போட்டு இல்லை. பட் ஆனால் தேவயானி காட்டியிருக்காரு. இது ஓகே. அதுக்கடுத்து சரத்குமார் அவர் எந்த டைம் பார்த்தாலும் பெரிய சோகத்தை மனசுக்குள்ளே சுமந்துக்கிட்டு அவருடைய வேரியேஷன் காட்டியிருக்காங்க. ஏஜ் வேரியேஷன் காட்டியிருக்காங்க அவர் நடிப்பில். அதுக்கடுத்து சித்தார்த் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வேரியேஷன் காட்டியிருக்காங்க. ஸ்கூலில் படிப்பார். அதுக்கடுத்து ஸ்கூலில் ஒழுங்காக படிக்காதனால அவங்க அப்பா வந்து இன்னொரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துவார். அங்கேயும் வந்து சரியாக மார்க் எடுக்காதனால காலேஜில் கொண்டு போய் சேர்த்துவாங்க. காலேஜ்லேயும் சரியாக கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாதனால இவருடைய ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருடைய வேரியேஷன். அதுக்கு தகுந்த மாதிரி சித்தார்த்தும் என்ன பண்ணுவார்னா அவருடைய உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிட்டு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. மீதா ரகுநாத் இவங்க தான் இந்த படத்தில் வந்து சித்தார்த்துக்கு ஒரு ஸ்டெப் மேலே கூட நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய சீனில். காரணம் என்னன்னா மோட்டிவேஷன் கேரக்டர் இவங்க தான். இவங்க வந்து வீட்டில் வந்து அப்பாவும் அம்மாவும் சித்தார்த்தும் எப்போல்லாம் வந்து தொய்வாக இருக்கிறாங்க, அடுத்தது வந்து என்ன பண்ணலாம், பணத்துக்கு எப்படி மூவ் பண்ணலாம்லாம் இவங்க கொடுக்குற ஐடியா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ப்ரெசண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்தது இவங்களுடைய கேரக்டரைசேஷன் வந்து ஒரு பெருசாக டைரக்டர் வந்து நீளமாக எடுத்துகிட்டு போயிருக்காரு. இவங்களுக்கு வந்து மேரேஜ் வாழ்க்கை, அதுக்கு அடுத்தது அந்த வாழ்க்கையில் அவங்க எப்படி வந்து தோல்வி அடைகிறாங்க, இதெல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாமே இவங்க கேரக்டரைசேஷனுக்கு தேவையில்லை. எதுக்கு காட்டியிருக்காருன்னா சரத்குமார் வந்து ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கக்கூடிய ஃப்ளாட்டுக்கு என்னென்ன தடைகள் ஏற்படுது, அதுக்கு என்னென்ன பண தேவைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொண்ணுடைய இவங்களுடைய மேரேஜ் லைஃப் காட்டியிருப்பாரு. இதுக்கு வேற ஒரு சீனை வச்சுருந்துருக்கலாம். இது மாதிரி படத்தில் சின்ன சின்னதாக நிழல்கள் இருந்தாலும் சில பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் இந்த படத்தை நம்மள பார்க்க வைக்குது. 8 தோட்டாக்கள் படத்தை டைரக்ட் பண்ண ஸ்ரீ கணேஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீனோ அல்லது எந்த ஒரு கேரக்டரைசேஷனையும் ப்ராமினன்ட் பண்ணாமல் யார் மேலேயுமே இந்த கதை ட்ராவல் ஆகாத கொஞ்ச நேரம் சரத்குமார் மேலே, அதுக்கு அடுத்து சித்தார்த் மேலே, அடுத்து தேவயானி மேலே, குறிப்பாக மீதா மேலே, இப்படி ஒவ்வொரு கேரக்டரைசேஷன்லையுமே இந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த இடத்துலையுமே தொய்வு பெருசாக ஏற்படலை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு பிறகு யோகி பாபு வந்து இந்த படத்தில் நான் சிரிக்க வைக்கிறேன்னு எதுவுமே நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணாமல் அவர் பண்ணுற ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் தான் வராரு. அந்த கேரக்டரைசேஷன் வீட்டு புரோக்கராக எந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணுமோ அந்த அளவுக்கு லிமிட்டாக பண்ணி கொஞ்சம் சிரிக்கவும் வச்சுருக்காரு, யோசிக்கவும் வச்சுருக்காரு. இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக போனீங்கன்னா மணி டாக்ஸ் நேயர்களே, இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.